அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிக்ளைனிங் ஃபர்டிலிட்டி லெவல்ஸ் புஷ் அப் கேரளாஸ் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவிலே லோவஸ்ட் மார்டாலிட்டி அப்படின்றது கேரளாவில் தான். ஓகேங்களா? 1 lakh லைவ் பேர்த்ஸ்க்கு பார்த்தோம்னா 19 அப்படிங்கிறது தான் அவங்களோட ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ கேரளாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி 110 இருந்தது, இப்போது 19 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் கேரளாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசவத்தின் போது நிறைய பெண்கள் இறந்து போகிறதுக்கு காரணம் கிடையாது, ஆனால் வேற ஒரு வித்தியாசமான காரணம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபியூவர் சைல்டு பர்த்ஸ் தேன் எவர் இந்த ஸ்டேட். அதாவது குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த விகிதம், அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கு இல்லையா, ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாக இருக்கனால மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அதிகமாகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 19 இருந்த கேரளாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது இப்போ 29 அக்கார்டிங் டு தட் ஸ்டேட்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 29 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் தாய்மார்கள் இறக்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாயிட்டாங்க, குழந்தைகள் பெற்றுக்கக்கூடிய அந்த விகிதம் கம்மியாயிருச்சு, அதனால மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அதிகமாகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்துடைய நிதியமைச்சருக்கு ஒரு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு இன்டர்வியூவோட எக்ஸ்பர்ட்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பேசப்பட்டுச்சு பொதுவாக இந்த இன்டர்வியூவில் பார்த்தோன்னா, தமிழ்நாட்டினுடைய இந்த ரெவன்யூ ஜெனரேஷனை பற்றி பேசியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வரக்கூடிய வருவாய் நிலுவையை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஜிஎஸ்டி வருவாய், மற்ற மாதிரி ஸ்மால் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த துறையினுடைய வருவாய் எல்லாமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்டேட்டோட ரெவன்யூ க்ரோத், ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெவன்யூ க்ரோத் வந்து இந்த நிதி ஆண்டில் பார்த்தோம்னா 13% வளர்ந்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஒரு 13% க்ரோத்தை ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வந்து பதிவு பண்ணியிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பொது திட்டங்களுக்கு, ஓகேங்களா, மக்கள் நல திட்டங்களுக்கு சரியான முறையில் ஃபண்டிங் போய் சேருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டு என்ஷூர் டைம்லி ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எஃபிஷியண்ட்டாக கேஷ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, டெப்டையும் நம்ம சரியான முறையில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல. இருந்தாலும் பார்த்தோம்னா மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது இந்த நிதி பகிர்வு அப்படிங்கிறதுல. சமீபத்தில் கூட பார்த்தோம்னா 7,000 கோடியை தமிழகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் பீகாருக்கு பார்த்தோம்னா 17,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தருவாயில் பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வரக்கூடிய நியாயமாக வரக்கூடிய ரெவன்யூவே வரமாட்டேங்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சமக்ர சிக்ஷா திட்டத்துக்கு கீழே மத்திய அரசாங்கம் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே நாங்கள் சேர்ந்தாதான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கனால மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம் எங்களுடைய ஓன் ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூவில் இருந்து தான் இந்த சமக்ர சிக்ஷா போன்ற திட்டங்களெல்லாம் நாங்கள் இப்போ ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே ஊதியம் வழங்குறது, பராமரிப்பு பணிகள் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய சொந்த வருவாயில் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான நிதியை இன்னும் மத்திய அரசாங்கம் வழங்கலை. அதே மாதிரி பார்த்தோம்னா மிக்ஜங் புயல் அப்படிங்கிறது நடந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் பார்த்தோம்னா அதிகமான மழைப்பொழிவு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா பெங்கால் புயல்னால ஒரு பெரும் சேதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கம் ஒரு 37,000 கோடியை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு கீழே இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தின் வழி பார்க்குறப்ப அவங்க 276 கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஃபண்டிங் கேப் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இதை நாங்கள் ஸ்டேட் ரெவன்யூ வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். இதனால் இந்த புதிய திட்டங்கள், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது, மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது. இந்த மாதிரியான திட்டங்கள்னால மாநில அரசாங்கத்தினுடைய வருவாய் பெரிய அளவில் குறைஞ்சி போகலை, மாநில அரசுக்கு செலவு பெருசாக ஏற்படலை. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வர வேண்டிய இந்த மாதிரி நிலுவைத் தொகைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி நிதி பகிர்வு, இந்த நிதி ஆணையம் சொல்லக்கூடிய அந்த நிதி பகிர்வு அப்படிங்கிறதுலையும் தமிழக அரசாங்கத்துக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. சமீபத்தில் வந்து 16வது நிதி ஆணையம் தமிழகத்துக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், முதலமைச்சர், இவங்க எல்லாருக்கிட்டையும் மீட் பண்ணி என்ன டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் டேக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறத
15% வச்சிருக்காங்க. 41% வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் டெவல்யூஷன், குறிப்பாக இதை வெர்டிக்கல் டாக்ஸ் டெவல்யூஷன், மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறத 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநில அரசுங்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறது, அதையுமே ஏறக்குறைய ஈக்விட்டபிளா சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா யூஎஸ் ஜாயிண்ட் சோனாபை ப்ரொடக்ஷன் லைன் எக்ஸ்பெக்டட் டு பி ரெடி பை 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, சோனாபை அப்படிங்கிற விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. 2027 இந்த ஒரு ஆலை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோனாபைனா என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ நமக்கு இதை வந்து கப்பல்களில் பயன்படுத்துவாங்க, ஓகேங்களா? சப்மெரைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சப்மெரைன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் சோனாபை அப்படிங்கிறது. ஸோ இதை இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து உருவாக்க போகிறாங்க. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய செய்தித்தாளில் நமக்கு கும்பமேளா அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது அதை பற்றின செய்திகள் இருந்துச்சு. மற்றபடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரிலேட் பண்ணி 2 ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான ஒரு சட்டம் தான், ஓகேவா? ஆனால் இதில் இருக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் மெயின்ஸுக்குன்னு தனியாக பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கே நம்ம தனியாக பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் இருந்த முக்கியமான விஷயங்கள், ஹிந்து பேப்பரில் இருந்த முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். நன்றி.